Taste the Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலின் உணவக மேலாளரை துரத்தி தாக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துவிடலாம். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப் குமார். பிரதீப், வணக்கம். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், எதனால இந்த தாக்குதல் நடைபெற்றது, இது குறித்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மிகவும் பரபரப்பான சாலையில் தினமும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்கின்றன. அந்த சாலையில் பந்தாரப்பள்ளி கிராமத்தில் சரவண பவன் என்றும் பிரபல ஹோட்டல் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலில் இயங்கி உள்ள மேலாளர் விஷ்ணு என்பவர் அதை கடையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பந்தாரப்பள்ளி கிராமத்தின் அருகே உள்ள ஜிங்கூர் கிராமத்தை சேர்ந்த அகர்நிவாஸ் என்பவர் மேலாளரிடம் தனக்கு வேண்டிய பணியாளரிடம் பொய்யாக திருட்டு பட்டம் கட்டி அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் ஹோட்டலில் வந்து மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் அங்கு அகர்நிவாஸ் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மேலாளரின் காரை உடைத்து அங்கிருந்து அவரையே வைத்திருந்த அறிவாளை எடுத்து அவரை வெட்ட துணிந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அதை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். மேலும் அப்போது அவரை தாக்க முயன்ற அகர்நிவாஸ் அவங்க மேலாளர் அப்படி அங்கிருந்து தப்பி ஓடிய காட்சி தற்போது நமக்கு இருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற மேலாளர் உடனடியாக குருமலப்பள்ளி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த குருமலப்பள்ளி காவல் நிலைய போலீசார் அவரை மீட்டு காவல் நிலையத்தில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அகர்நிவாஸை போலீசார் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த அகர்நிவாஸ் அவர் மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது உணவகத்தில் இருந்த கண்ணாடி பொருட்களை சேதப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவமானது நேற்று வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு தற்போது சமூக வலைத்தளம் வேகமாக பரவி வரும் நிலையில் இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார். Taste the Daily.